எல்லாம் முத்தாய்ப்பாக மகுடம் வைத்ததைப் போல இந்த நூலுக்கு பொலிவு செய்வது கம்பபாரதி ஜெயராஜ் எழுதிய கல்யாண வைபோகமே என்கின்ற கட்டுரை. அது ஒரு வகையிலே இன்றைய திருமணச் சடங்கினை கிண்டல் செய்கின்ற பாணியிலே உண்மையிலே திருமணம் எவ்வாறு இடம்பெற வேண்டும், ஆனால் நடப்பது என்ன என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் கல்யாண வைபோகமே என்கின்ற கட்டுரை அமைந்திருக்கிறது. அதனை அவர் இரட்டை அர்த்தத்திலே அந்த கட்டுரையினுடைய தலையங்கத்தை கூட கொடுத்திருக்கிறார். கல்யாண வைபோகமே என்று ஒரு தலைப்பை அங்கே கொள்ளலாம். கல்யாண வைபோகமே என்று கொள்ளலாம், அல்லது கல்யாணம் வைபோகமே என்றும் சொல்லலாம். இப்படி அந்த கட்டுரை அழகான முறையிலே நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வாசித்து பார்க்க வேண்டிய கட்டுரையாக இந்த கல்யாண வைபோகமே அல்லது கல்யாண வைபோகமே என்கின்ற அந்த கட்டுரை, அந்த கல்யாண வைபோகமே என்கின்ற அந்த கட்டுரையிலே இன்றைக்கு கால மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நாங்கள் எப்படியெல்லாம் மாறி போய்விட்டோம், மணப்பெண் அலங்காரம், மணமகன் பேசியல் என்று இன்றைக்கு விருந்தினர்களாக யார் வந்திருக்கிறார்கள் என்றால் நீர்வேலியைச் சேர்ந்தவர்கள். அப்படி நீர்வேலி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். இது ஒரு வகையிலே பிரதேசவாதம் அல்ல, ஆனால் இந்த கிராமத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் இந்த நூல் வெளியீடு. நீர்வேலியை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. நீர்வேலியை மையப்படுத்திய இந்த மண்டபத்திலே இந்த நூல் வெளியீடு இன்றைக்கு சிறப்பான முறையிலே அமைந்திருப்பது. இந்த மண்டபம் 1000 குறை கண்டு வாடும் சிறப்புடையது. சூரிய சந்திரன் எவ்வளவு காலம் நிலைத்திருப்பார்களோ அவ்வளவு காலம் இந்த மண்டபமும் நிலைத்திருக்கும். அதுபோல இந்த நூலும் சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த மண்டபத்தினுடைய பெருமைகளை சொல்லியவாறு நிலைத்திருக்கும். அதற்கேற்றாற் போல ஆக்கங்கள் அமைந்திருக்கின்றன. வெறுமனே ஒரு சிறிய நூலாக வெளியிட்டிருந்தால் போகும் பொழுது கசக்கி எறிந்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நிச்சயம் இந்த நூலை ஏனையவர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்விலே வராதவர்களும் தேடி பெற்றுக் கொள்வார்கள் என்பது உறுதி. அப்படி 164 பக்கங்களிலே இந்த நூலை வெளியிடுகிறார்கள். இது இலவசமாக வெளியிடப்படுகிறது. இந்த பொன் செல்வ மகாலினுடைய பெருமைகளை இன்றைக்கும் பேசத்தக்க வகையில் பொன் செல்வ மகாலை நீங்கள் இன்றைக்குமே நினைத்திருக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையுறையாக இந்த நூலை இங்கே வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் மனமகிழ்ச்சியோடு இதனுடைய முதல் பிரதியை எங்கள் ஊரை சார்ந்த தொழிலதிபர் யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு கரண் ஜுவல்லர்ஸ் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்றைக்கல்ல, அது இன்றைக்கோ தலை நிமிர்ந்து நின்றிருக்கின்ற நிறுவனம் இன்றைக்கு மீசிரமைச்சர் அவர்களையும் ராசனண்ணன் அவர்களையும் இணைந்து இந்த நூலை வெளியீடு செய்யுமாறு அன்பாக வேண்டிக்